Give a big clap. Amen. And now the stage is yours. Whatever the God கர்த்தர் என்ன சொல்றாரோ. Amen. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கு நன்றி வாழ்த்துக்கள். I greet you in the name of the Savior of the world, Jesus Christ. உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். I am so glad to meet you again. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are glad to be here? எனக்கு நெருக்கமான அன்பான உறவான உயிரான ஆவிக்குரிய தகப்பனாக பாஸ்டர் ராபர்ட் அவர்களுக்காக, அருமையான ஆவிக்குரிய தாயாக பிரிய பாஸ்டம் அவர்களுக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. I really greet and thank my father and dearest, closest, loving Reverend Robert Mithranesen. ஆமென். கர்த்தர் அவர்களை அவருடைய அருமையான இங்கே இருவரும் இங்கே இல்லை, அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்காக என் தங்கச்சிகள் இருவர்களுக்காக, தம்பி யோசுவா அவர்களுக்காக ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துவார். To my sisters and Joshua, may God bless them and keep them. இப்படிப்பட்ட ஒரு உறவுக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for this type of எத்தனை பேர் relationship. சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy? கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you more. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், கர்த்தர் நமக்கு போதுமானவர். Today we are going to see God is more than sufficient. சொல்லுங்க, more ஆமென் than சொல்லுங்க. enough. Amen. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க. Just turn to another person and shake their hands and say God is more than enough. ஆமென். Amen. நீங்க ஷேக் பண்ணும்போது சாத்தான் ஷேக் ஆகி போயிடுவான். When you shake your hand, the devil will be shaken. ஆமென். நீங்க எப்ப அழுறீங்களோ அவன் அப்ப சிரிப்பான். Whenever you cry, he will laugh. ஆனா நீங்க எப்ப சிரிக்கிறீங்களோ அப்ப அவன் அழுவான். Whenever you laugh, he will cry. என்ன செய்ய போறீங்க? What are you going to do then? ஆமென். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லிட்டு உட்காருங்க பார்க்கலாம். Let us say hallelujah and sit down again. பரவாயில்ல. இந்த சபைக்கு கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனலுக்கு போயிட்டுக்கு 2 தடவை சொல்லணும் போல இருக்கு. To Grace Ministry International, do I have to say twice to do the things? 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். First King Chapter 19 verse 2-3. First King 19:3. Then Elijah became afraid and immediately ran for his life. When he came to Beersheba that belonged to Judah, he left his servant there. But he went on a day's journey into the wilderness. He sat down under a broom tree and prayed that he might die. He said, I have had enough, Lord. Take my life, for I am no better than my father's. Then he 9-10 கூட 9-10 கூட 19:9-10. He entered a cave there and spent the night. Then the word of the Lord came to him, and he said to him, What are you doing here, Elijah? He replied, I have been very zealous for the Lord God of hosts, but the Israelites have abandoned your covenant, torn down your altars, and killed your prophets with the sword. I alone am left, and they are looking for me to take my life. ஆமென். Amen. நம்ம ஜெபிக்க போறோம். Let us pray. Thank you Jesus. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Loving Heavenly Father, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. we come and praise you with a உமது gratitude. வல்லமையின் பிரசன்னத்தை இறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that your power will உமது அபிஷேகத்தால் நிறைக்கும்படி let நான் the ஜெபிக்கிறேன். anointing fill this place. ஒவ்வொரு பேரை நிரப்பீராக. Touch every one of them. ஒவ்வொரு பேரும் மீது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. Let your power touch each and every one of ஆண்டவரே, them. யாரும் வந்தவர்கள் வந்தனமாய் போக கூடாது ராஜா. None should go back as they came. எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, Everyone should be உமது able to கிருபையை receive பெற்றுக்கொள்ள, your உமது grace, மகிமையை பெற்றுக்கொள்ள, to receive your உமது glory, அபிஷேகத்தால் நிறைய to be filled with the glory. உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். I pray that you may help them. எல்லா கட்டுகளை உடைத்து விடும் ஆவியானவரே. Spirit of the Lord, break உமது every வல்லமையால் bondage. நிரப்பு. Oh, fill every one of them. உமது வல்லமையால் நிரப்பு. Fill them, O Lord. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். We praise you that you are going to do it. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. நீ எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக. Lord, use me like a fire. எல்லா கட்டுகளை உடைத்து போடுவீராக.
break every bondage. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. Amen. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy? ஆமென் ஆமென் ஆமென். இந்த கூட்டம் முடிவு வரை நீங்க சந்தோஷமா இருக்கணும். You should be happy until its end. சிரிச்சிட்டே இருக்கணும். You should always laugh. ஆமென். Amen. நம்ம சிரிக்காதனால தான் அவன் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கிறான். Because we are not laughing, he is chasing us. நம்ம சந்தோஷமா இருக்கிறதை பார்த்தால் அவன் அலறுவான். When we are happy, then he will be screaming. ஹalleluya. நம்ம எப்பவும் ஆனந்தமா இருக்கணும். Always we should be glad. ஆமென். இப்படி சொல்லுங்க. Amen. அப்போ உங்களுடைய யூரிக் ஆசிட் அப்புறம் என்னது கொலஸ்ட்ரால் எல்இடி ஹெச்டிடி எல்லா டிடியும் போயிடும். Once you normal stage வந்துரும். ஆமாவா இல்லையா? Your cholesterol, your pressure, everything will come to normal level. வைத்தியத்துல மூணே தான் இருக்குது. In medical there's only 3 things. ஹalleluya. ஹalleluya. அப்ப நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் போணும்னால் நாம் ஆண்டவர் அதிகமாய் துதிக்க வேண்டும். In medical it says there are 3 different kind of sickness. When you praise and everything will vanish away. ஆமென் சொல்லுங்க. Amen. என்னுடைய தலைப்பின் பேரு, என்னுடைய பிரசங்கத்தின் பேரு, The topic is இயேசு மட்டும் போதும். Jesus alone is enough. எல்லாரும் சொல்லுங்க இயேசு மட்டும் போதும். Jesus more than enough. ஹalleluya. நீ என் வாழ்க்கையில் இருந்தால் போதும். If you are in my life, that's enough. ஆமென். Amen. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ, how much we believe in him, எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை நம்புறோமோ, how much we put our trust in him, அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். God will do so much miracles. சொல்லுங்க 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 சொல்லுங்க. The amount of trust you இன்றைக்கு have, கொண்டு செய்ய the போறார். amount of miracle you will receive today, he will do something in your life. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say ஒரு amen. எலியாவை ஆண்டவர் இங்கிருந்து எழுப்ப போகிறார். God is going to rise up Elisha. உங்களை எழுப்ப போகிறார். தெபோராளாய் உங்களை எழுப்ப போகிறார். Deborahs are going to ஒரு rise up. எஸ்தராய் உங்களை எழுப்ப போகிறார். Esther is going to rise எத்தனை up. பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? ஆமென் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. Amen. Amen. Say Amen. amen. Please open your mouth. புரிஞ்சா சொல்லுங்க. புரிஞ்சு போச்சா புரிஞ்சு இருக்குதா? If you understand and it's gone away, forget it. But if you understood, just say amen. புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு இருக்கணும் இருக்குள்ள. You have to believe and you have to hold it back. ஆமென் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. And hold it back. ஆண்டவர் ஏதோ ஒன்று உங்களுக்கு செய்ய போகிறார். God is going to do something today. சும்மா உங்களை கூட்டி வரவில்லை. He didn't just bring you here. ஏதோ உங்களுக்கு செய்வதற்காக உங்களை கூட்டி வந்திருக்கிறார். He has brought you to do something in this place. ஏதோ ஒன்று செய்ய போறார். Something he is going to do. சொல்லுங்க ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்ய போறார். Say it, something God is do something. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க ஏதோ ஒன்று செய்ய போறார். Just hold another person say God is going to do சாதாரணமா நீங்க something. போக மாட்டீங்க. You are not just going to go as you came. ஒரு ரெண்டு பேரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். God is speaking to 2 people here. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். The world shakers are in this place. ஷபா காதா ரபா லாபா. ஆமென் 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 ஆமென். Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார். God is இயேசு saying, கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறார். in the name of Jesus, God is saying, நீங்க தான் கலக்கிற ஏலியாக்கள். you are the shakers of this world. ஆமென் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. Say amen. நீங்க அவரை உயர்த்த நீங்களும் உயர்ந்துட்டே When you போவீங்க. lift him up, you will be lifted up. Yes, hallelujah. Hallelujah. நீங்க down அவர் உங்களை When down you பண்ணிட்டே are இருப்பார். down in the spirit, and he will not do anything to எத்தனை you. பேர் உயர்த்த போறீங்க? How many of you are going to lift him ஆண்டவர் up? நம்மளை உயர்த்த போகிறார். God is going to lift us up. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க He is போகிறார். going to bless us. ஹalleluya. Hallelujah. நீங்க சொல்லுங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். Just say, if you say a word, it's enough for me, Lord. ஹalleluya. Hallelujah. அவர் சொல்லுகிறார் எலியா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். Elijah said, if you say a word, it's enough. ஒரு 5 பாயிண்ட் சொல்ல போறேன். I'm going to give you 5 points. Number 1 அவர் he பார்த்தால் போதும். if he turned and looked at you, it's enough. Number 2 அவர் சொன்னால் போதும். if he speak, it's enough. Number 3 அவர் தொட்டால் போதும். if he touch, it's enough. Number 4 அவர் இருந்தால் போதும். if he stay here, it's enough. Number 5 அவர் ஸ்தோத்திரம் அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். The 5th one is he is more than enough. அவர் நினைத்தாலே போதும். if we think about it, it's enough. ஆமென் சொல்லுங்க. Number 1 அவர் பார்த்தா போதும். Number 1, if you have a look at us, it's enough. என்னே போல like me. He look Everybody at me, say it's like enough. me. பார்த்தாலே போதும். if you look at me, it's enough.
ஆமென். A look of him is enough. இந்த விரல் மேல வரணும். This பார்த்தாலே finger போதும். has to go up. If he look at me, it's enough. ஆமென் சொல்லுங்க everybody say. Say amen. அவர் பார்த்தாலே போதும். If he look at me, it's enough. அவர் ஒன்னு பார்த்தாலே போதும். If he has a look, it's enough. ஹalleluya. Hallelujah. என் வாழ்க்கை எல்லாம் மாறும். My life will change. ஹalleluya. Hallelujah. வருஷத்துல In this year, இந்த 2025 in this 25th year, ஹalleluya. அவர் hallelujah. ஒன்னு பார்த்தாலே போதும். If he have a look at me, it's enough. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. A look of him is enough. வேற ஒன்று செய்ய தேவையில்லை. Nothing else he has to do. அவர் ஒன்று பார்த்தாலே போதும். If he had a look at me, it's எத்தனை enough. பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? நம்மளை ஆண்டவர் பார்க்க போகிறார். God is going to look at us now. சிலவங்களுக்கு நம்மளை ஆண்டவர் பார்ப்பதற்கு இஷ்டம் இல்லை. Some people don't like him looking at. கொஞ்சம் கிறிஸ்டியானி வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். I have visited some Christians' homes. அந்த இடத்துல சிட்டி ரூம்னு ஒரு ரூம் இருக்கும். அங்க ஒரு visiting room is there. அந்த சிட்டி ரூம்ல அந்த ஹால்ல ஃப்ரண்ட் ரூம்ல ஒரு போட்டா இருக்கும். There will be a frame in the visiting room. முன்னாடி கண்ணாடி பின்னாடி தகர நாலு சைடு சட்டம். In front there's a glass, behind there's something to cover up and there's a frame around it. அந்த சாமியை வச்சிருப்பாங்க உள்ள. The statue is inside. அந்த சாமி ராத்திரி பயந்து போயிரான்னு சொல்லி 0 வோல்ட் பல்ப் போட்டுருப்பாங்க. The bulb into that statue. இவத்தை சிட்டி ரூம்ல எல்லாம் வைக்க வேண்டியது உள்ளத்திலே வைக்க வேண்டும். We should not keep the idol in our hearts, but we have to keep him in our hearts. ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி துதிங்க பார்க்கலாம். Just clap hands. ஹalleluya. நம்முடைய இதயத்துக்குள்ளே அவரை வைக்க வேண்டும். You have to keep him in your heart. நம்முடைய உள்ளத்திலே அவரை வைக்க வேண்டும். You have to keep him in your heart. இன்றைக்கு अनेक பேர் பாவத்திலே சாபத்திலே அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். Today many are dying in sins and curse. இன்னைக்கு அவர் பார்த்தால் போதும் நம்முடைய பாவமெல்லாம் If he have a தீர்ந்துடும். look at us, it's enough. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? ஆண்டவரே என் வாழ்க்கையை கொஞ்சம் எட்டி பாருங்க ஐயா. How many of you can ask, Lord, have a look at me? ஆமென். என்னுடைய வாழ்க்கையை எட்டி பாருங்க. Just look at me, Lord. என் குடும்பத்தை எட்டி பாருங்க. Just look at my family. ஜாபை எட்டி பாருங்க. Just look at my job. ஊழியத்தை எட்டி பாருங்க. Look at my ministry. அவர் பார்த்தாலே போதும். If ஆமென் you have சொல்லுங்க. a look, it's enough. எத்தனை பேர் ஆண்டவர் பார்க்க போகிறார்? How many of you are longing for him to have a look? பாருங்க லூக்கா 19 அதிகாரத்திலே In Luke 19 chapter, இந்த சகேயு போய் யாரும் என்னை பார்க்க கூடாது, நான் மட்டும் தான் ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி அப்படி மறைந்து கொண்டிருந்தான். பார்க்க கூடாது. nobody should not look நான் at him. மட்டும் தெய்வத்தை I பார்க்கணும். have to look at the Lord. ஹalleluya. இன்றைக்கு நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெய்வத்தை. Now we are looking at the Lord. நம்ம பார்க்க கூடாது. We should not look at God. தெய்வம் நம்மளை பார்க்க The வேண்டும். Lord has to look at us. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. நீங்க பரிசுத்தமா இருக்கிறது என்பதை விட அவர் சொல்ல வேண்டும் நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்கள் என்று. More than you say that I am holy, he has to say that you are holy. அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நாம் வாழ வேண்டும். We have to live a life which pleases him. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? ஆண்டவரே நீ விரும்புகிற பரிசுத்தத்தில் இருக்க வேண்டும். Lord, the holiness that you have நீ should be in விரும்புகிற us. வாழ்க்கை, The life that you want, நீர் விரும்புகிறதான பேச்சு, the language that you want, ஆண்டவரே நீர் விரும்புகிறது எல்லாம் இருக்க வேண்டும். whatever you like, it has to be in my life. எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? How many of you want? அப்ப Believe? அவர் உங்களை டாப்பர் பிளேஸ்ல கொண்டு வைப்பார். Then he will lift you to the higher level. ஆமென் 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 ஆமென். Hallelujah, hallelujah. எத்தனை பேருக்கு How சொல்றது many of புரிகிறது? you? How many of you listen? அவர் உங்களை understand? பார்க்க போகிறார். He is going to look at you. லூக்கா 19:4-5 வாசிக்கும்போது Luke 19:5. பார்க்கிறார். He is looking at you. வாசிங்க. 5 சொல்லப்பட்டிருக்குது. In verse 5 it says, சகாயே Zacchaeus, இறங்கி வா. ஆமென் சொல்லுங்க. இறங்கி வா. come down. ஹalleluya. Zacchaeus, come கர்த்தர் down. உங்களை பார்க்கிறார். God is looking at நீங்க you. எவ்வளவுதான் மறைந்திருந்தாலும் அவர் உங்களை பார்க்கிறவரா How much இருக்கிறார். ever you hide yourself, he is looking at you. ஒருவேளை உங்களை ஃபாதருக்கு மறைந்திருக்கலாம், உங்களுடைய பிரதருக்கு மறைந்திருக்கலாம், உங்களுடைய சோத்திரம் சுற்றுப்பட்டு எல்லாவற்றுக்கும் நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் மறைந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணினாலும்
கர்த்தர் அதை பார்த்து You can கொண்டிருக்கிறார். hide yourself from your father, brothers and friends, but God is looking at you when you chat on this chair. கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். God is looking at us. பைபிள் சொல்லுகிறது, The Bible says 38 வருஷமாய் வியாதியாய் கிடந்த அவனை பார்த்தார். 38 years paralyzed man God has seen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? கர்த்தர் உங்களை பார்க்கிறார். God is looking at you. யோவான் 5:5 சொல்லப்பட்டிருக்குது. John 5:5 it says. யோவான் 5:6 சொல்லப்பட்டிருக்குது. 5:6 it says. வியாதியாய் இருந்தவனை கர்த்தர் பார்க்கிறார். He has looked at the man who is sick. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நீங்க கர்த்தர் பார்க்கிறார் என்று கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று இஷ்டப்படுறீங்க? How many of you are longing for him to have a look at you? ஆமென். பக்கத்துல ஒரு இங்கிலீஷ் சர்வீஸ், கன்னடா சர்வீஸ்ல நான் போயிருந்தேன். I went to a Kannada service. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நிறைய அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்தார். God has done much miracle over there. நடக்க முடியாத ஒரு அம்மாவை தெய்வம், ஒரு ஆண்டிய தெய்வம் அப்படியே கெண்டு நடப்பார்கள். இருந்தாலும் செபித்த பிற்பாடு ஆண்டவர் அற்புதமாக நடக்க செய்தார். There was a woman who was crippled, couldn't walk. After prayer she just walked. ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்கதரிசனம் சொல்ல Every prophetic word. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதமான காரியத்தை செய்து விடுவித்தார். He was speaking prophetically and the words was perfectly all right. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். God is looking at you today. உங்களுடைய எல்லா அந்தரங்க இதயங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். God is looking at your inner man. நம்மளை மனுஷன் கவனிக்காவிட்டாலும் Even the man doesn't. கர்த்தர் பார்க்கிறார். God is looking at us. எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? How many of you believe? இந்த வருஷத்துல In this year, கர்த்தர் God, என்னை பார்த்தாலே போதும். if God look at me, it's enough. சொல்லுங்க. Just say it. If the Lord look at me, it's enough. ஆமென். If the Lord look at me, இரண்டாவதாக it's more வாசிக்கலாம். than enough. இரண்டாவதாக Secondly, லூக்கா 7:7. Luke 7:7. லூக்கா 7:9. Luke 7:9. Luke 7:9. 7:7. 7:9. ஓகே. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் விசுவாசத்தை கண்டு அந்த பாடையை தொட்டார். God has seen their faith and touched the coffin. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? வேலைக்காரனை சுகப்படுத்துகிறதான தேவனுடைய கரம், The hand which healed the servant. 14 சொல்லப்பட்டிருக்குது. In 14 it says, கிட்டே வந்து பாடையை தொட்டார். he came close and touched the coffin. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. உங்களை ஆண்டவர் தொட போகிறார். He is going to touch you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you like him to ஆண்டவருக்கு touch you? தொடுவதற்கு விட்டு கொடுங்க. Yes, give a space for him to touch you. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். If God says a word, ஸ்தோத்திரம், எல்லாமே மாறி போகும். everything will change. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாமே மாறும். Everything will change. அந்த இடத்துல வேலைக்காரனை பார்த்து He looked at the servant. நீ போ. He said, go. உன் வேலைக்காரன் சுகமாயிருப்பா. Your servant may be healed. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எசேக்கியேல் 12:28 வாசிக்கும் போது Ezekiel 12:28 it says, அவருடைய வார்த்தைகள் ஒன்றுமே தாமதிப்பதில்லை. none of his word delays. ஹalleluya. Hallelujah. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 2 Samuel 5th chapter 20 சொல்லப்பட்டிருக்குது. 20 says, அவர் உன் சத்துருக்களை வார்த்தையினால் ஓட விடுவார். he'll chase the enemy by the word. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? இந்த வருஷம் இரண்டாவது பாயிண்ட், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. Second point, say a word. Amen. Lord, say a word. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். Yes, just a one word is more than enough. சொல்லுங்க. Just say. வானத்தையும் பூமியையும் படைத்தவர், the one who created heaven and earth. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். Yes, a word is enough. ஒன்று நடக்கும். Something will happen. ஆமென் சொல்லுங்க. Say it. Word of him will do something in your life. சைன் ஆகும். There will be a signature in the paper. உங்களுடைய எக்ஸாம் எல்லாம் ஓகே ஆகும். Your exam will be okay. உங்களுடைய ஸ்தோத்திர ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற செய்வார். God will fulfill everything. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். One word is more than enough. மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்புவார்கள். The one who is not வாலிபர்கள் ஊழியத்தை செய்வார்கள். Young people will எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you can say? இந்த இடத்துல கிட்டார் எல்லாம் வாசித்த பிரதர் ஜோஷ் எல்லாரும் எழுந்திருங்க பார்க்கலாம். The one who played on the stage instrument. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். God is looking at you and say, வரக்கூடிய ஸ்தோத்திரம், வரக்கூடிய வருஷங்களிலே, in coming years, ஸ்தோத்திரம், நீங்கள் தேவனுடைய வல்லமையான ஊழியத்தை செய்ய போறீர்கள். You will do a powerful ministry.
Thank you, Jesus. தெய்வம் உங்களை பல நாடுகளுக்கு பல தேசங்களுக்கு அனுப்புறது மட்டுமல்ல, God is going to send you many countries. அநேக இடத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய அற்புதமான காரியத்தை செய்ய போறார். God is going to do a miracle through your life. சில இடர்கள் வரும், There will be some disturbance, சில obstacles. போராட்டங்கள் வரும், There will be some battles. சில சோதனைகள் வரும். There will be some tests. நீங்கள் நிலைத்திருக்கும் போது When you stand firm in God, அநேக டாக்டர்ஸை, இன்ஜினியர்ஸை, அநேக அதிகாரிகளை உங்கள் மூலமாய் ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். God will convince so many or bring to salvation many உங்களுக்கு high level people. வல்லமையை தருகிறார். God is giving you that power. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How 3 many பேர். of you believe? Thank you, Jesus. உங்களுக்கு அந்த அபிஷேகம் இறங்குகிறது. Anointing is coming on you. இந்த கிரேஸ் மினிஸ்ட்ரியே ரன் பண்ணக்கூடிய கிருபை உங்களுக்கு தர போகிறார். God going to give you the grace who will run this GMI church. ஒரு அபிஷேகத்தை இறக்குகிறார். God is anointing you. பெற்றுக்கொள்ளுங்க Yes, பிரதர். receive it. Yes, பெற்றுக்கொள்ளுங்க receive பிரதர். it. உங்கள் மேல அந்த வல்லமை வருகிறது. Yes, receive it. Oh, hallelujah. வல்லமை பெற்றுக்கொள். Yes, receive it. Receive it. Receive it. Thank you, Lord. Thank you, Lord. Yes. Amen. Please sit down. Oh, Hallelujah. Jesus. ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். God is speaking to உங்கள் you. ஒவ்வொருவரையும் பார்த்து வார்த்தை சொல்லுகிறார். God is telling you. Hallelujah. நீங்கள் விட்டுவிட வேண்டிய காரியத்தை விட்டு விடுங்கள். Give the things that you had to give up, give it up. தேவனுக்காக எதை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். Just pick up the things which is for God. Hallelujah. எல்லா நாமத்திலும், above every எல்லா நாமத்திலும், above every name. இயேசு கிறிஸ்துவின் The நாமம். name of Jesus is greater than any other name. Hallelujah. Hallelujah. ஆதியிலும் இல்ல, ஜாதியிலும் இல்ல. It's not in the beginning, not in the caste. நாங்க பூசாரி குடும்பம். We are priesthood family. Hallelujah. Hallelujah. மணி ஆட்டி பார்த்து. Shake the bells and see him. அது என்னை ஓட்டி விட்டுருச்சு. நான் ஓடி பாடி That was chasing me. I was running away and singing songs. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால எனக்கு கொஞ்சம் பக்தி கொஞ்சம் கூட. Therefore I really have more piousness in my life. டெட் பாடி எழுப்பி இருக்கிறேன். I have raised 2 deaths. அநேக கண்களை திறந்திருக்கிறேன் இயேசு I நாமத்தில். have opened many eyes in the name of காதுகளை திறந்திருக்கிறார். many ears was opened. அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். There was many miracles in my life. இதனால Why? அவர் என் மூலமா இருந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். Because he speak a word through me. Hallelujah. Hallelujah. Last week I went அது எங்க மங்கா போயிருந்தேன். I went to Mangaf. யூத் ஃபெஸ்டிவல் அங்க நடந்துச்சு. There was a youth festival. There were so many people. அநேக பேர்களை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார். God started calling them by name. Hallelujah. நீங்க நினைக்கலாம் 1000 பேர் இருந்தா ஒரு பேர் இருக்கலாம்னு சொல்லி நினைக்கலாம். You may say when there's 1000 people one name. பேர்களை சொல்லி கூப்பிட்டா. God called many names. அநேக காரியங்களை சொல்லி கூப்பிட்டா. God was speaking specifically to உங்களை people. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி எழுப்ப போகிறார். God will speak a word and raise you today. ஆமென் சொல்லுங்க. உங்களை அவர் செய்ய போகிறார். God is going to do through you. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? இன்றைக்கு செய்ய போறார். Today he is going to do. ஒரு வார்த்தை போதும். One word is more than சொல்லுங்க, enough. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு வார்த்தை போதும். Word of him is enough. ஒரு வார்த்தை போதும். One word is enough. என்னுடைய வியாதி மாற. My sickness will be healed. My life will be changed. எனக்கு ஒரு அற்புதம் நடக்க. There to take a miracle in my life. என் குடும்பம் ரட்சிக்கப்பட. My family to be saved. ஓ, என் குடும்பத்தில் ஒரு பெரிய ஜாப் கிடைக்க. To get a greater job. என் படிப்பு ஆசீர்வதிக்கப்பட. To be blessed in my studies. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லு. One word, Lord, one word. Hallelujah, hallelujah. ஒரு வார்த்தை போதும். Yes, say one word, Lord. Hallelujah, hallelujah. One word, Lord. உங்களுக்காக சொல்லல. I am not saying because of you. உலக டாக்டர் எல்லாம் கண்டுபிடித்தான். The discovery of doctors. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து, லண்டன், ஆசியா, சீனா, இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லா டாக்டரும் வந்து ஒரு பெரிய கேம்ப் போட்டாங்களாம். Every doctors from all these countries, prophet was saying, they came and had a medical camp. ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. They have discovered who will not have a heart attack. அப்ப அவர் சொன்னாரா, ஒரு டாக்டர், அதுல ஒரு டாக்டர் சொன்னாரு, One of the doctors said, கையடிக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதான். The one who clap and will not have a heart attack. ஹார்ட் அட்டாக் வேணும்ன்றவங்க கையடிக்காதீங்க. I don't know. ஹார்ட் அட்டாக் வேணும்ன்றவங்க கையடிக்காதீங்க.
ஹார்ட் அட்டாக் வேண்டாம்ன்றது கையடிங்க. If you don't want a heart attack, clap your hands. If you want it, don't clap. ஹalleluya ஹalleluya Hallelujah. கையடிங்க. Clap your ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Clap your hands to Amen. the Lord. Amen. ஹalleluya Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். If God says a word, it's ஒரு enough. வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை. Say one word. என்னுடைய மகளை பார்த்து, And to look at my என்னுடைய மகனை daughter. பார்த்து, Look at my son. என் கணவனை பார்த்து, To என் look at மனைவியை பார்த்து, my, look at my என் wife. தாயை பார்த்து, To look at my ஒரு வார்த்தை mother. சொன்னால் போதும். One word, Lord. சொல்லுங்க 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 சொல்லுங்க. Oh ஹalleluya. Lord, ஒரு வார்த்தை speak a ஒரு word, வார்த்தை ஒரு speak a வார்த்தை. word, speak a word. Say it, say it. Hallelujah, Lord, hallelujah. speak a word. ஆமென் ஆமென். Speak a word. ஆமென். உங்களுடைய வலது கரங்களை தலையை Speak a வச்சு word. சொல்லுங்க. Lift your hands and என் say, வார்த்தை, speak a எனக்கு ஒரு word. வார்த்தை சொன்னால் Speak a போதும். word to my child. ஒரு வார்த்தை Speak a சொன்னால் word to போதும். my son. ஒரு வார்த்தை Speak a சொன்னால் word போதும். to my ரா பா 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 mother. பா. Oh, one ரிஷா word, பா பா one பா. word. அந்நிய Just பாஷையில் a அந்நிய word, பாஷையில். just a word. Speak ஆவி in tongue. வல்லமையில. ஹோ Speak in tongue. Laba shabaria karanda raba ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். Yes, there will be an anointing if you continue. Oh, ஒரு வார்த்தை இறங்கட்டும். one word, let it come. What will it come? ஹalleluya. ஏதோ ஒரு வார்த்தை உங்களோடு பேச போறார் பேச போறார் Oh, பேச God is போறார். going to speak to your word right now. He is going to speak a word right now. எத்தனை பேர் விரும்புறீங்க? How many of you like to எத்தனை have a பேர் word? விரும்புறீங்க? How many of you like to have a ஒரு word? வார்த்தை சொல்ல போகிறார். Speak a word is ஒரு enough. வார்த்தை. Yes, a word. குடும்பத்துக்கு நேராக ஒரு வார்த்தை. Yes, a word to my family. ஆமென். ஹalleluya. Hallelujah. Laba shabaria karanda raba sik. Everything will change. சொல்றேன், இந்த குவைட் பிரசிடெண்டை விட பவர்ஃபுல் வேர்ட் ஆண்டவருடைய வேர்ட். God's word is more powerful than the king of this land. ஹalleluya. Hallelujah. இந்த அமெரிக்கா பிரசிடெண்ட் ட்ரம்ப் Even அவரை விட பவர்ஃபுல் வேர்ட்ஸ். More than தேவனுடைய him. வேர்ட்ஸ். God's word is Hallelujah. more powerful than his word. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஆமென். Hallelujah. என் மீட்டிங்ல வரும்போது In my meeting, when you காலையில come, காபி குடிங்க. drink coffee in the morning. சாயங்காலம் அந்த ஹாப்பியா இருப்பீங்க. Evening you'll be more happy. சந்தோஷமா சொல்லுங்க. Say it with a ஒரு joy. வார்த்தை. Just a word, Lord. just one word அப்பா. Just a word, Lord. எனக்கு ஒரு வார்த்தை ரிலீஸ் பண்ணுங்கப்பா. Just release a word from heaven, Lord. ஒரு வார்த்தை பேசுங்க. Speak a word to my family. ஹalleluya. எத்தனை பேர் விரும்புறீங்க? மூணாவதாக Third one. பைபிள் சொல்லுகிறது. Bible says. மார்க் 5:25. Mark 5:25. ஹalleluya. லூக்கா 7:14. Luke 7:14. மார்க் 8:3. Mark 8:3. மத்தேயு சுவிசேஷம் 9:29. Matthew 9:29. மத்தேயு 8 அதுல 14 15. Matthew 8:15. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? What it says? அவர் கிட்டே வந்து He came அந்த closer. பாடையை தொட்டார். He touched the coffin. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை தொட How many போறார். of you believe? இந்த வருஷத்துல God is ஆண்டவர் going to என்னை touch you. தொடும் ஆண்டவரே. In this year, touch me, Lord. ஆமென் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Touch me, Lord. எந்தெந்த பாகத்தை நீ தொட வேண்டும் என்று விருப்பப்படுறீரோ அந்த பாகத்தை தொடுங்க Lord, ஆண்டவரே. whichever the area in my life you want touch me, Lord. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? ஆண்டவர் தொட்டாலே ஒரு வல்லமை நம்மத்தில் இறங்கி வரா. If God touch, there will be power released. அந்த எலியாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். The Elisha was looking at him. எலிசாவுக்குள்ள ஒரு வல்லமை வர ஆரம்பித்தது. There's a power reached Elisha. நீங்க பார்த்தால் ஒரு வல்லமை. If you look at him, there's a power. நீங்க தொட்டால் ஒரு வல்லமை. If you touch நீ a power. தொட்டால் ஒரு வல்லமை. If you touch a எத்தனை power. பேர் தொட போறீங்க? How many of you want to touch? என் மீட்டிங்ல 5000 10000 பேர் வருவாங்க. In my meeting there will be 5 to 10,000 people. I will touch each and every one of them. எண்ணெய் பூசி ஜெபித்து விடுவோம். We'll put oil and anoint them. தொடத்தான் செய்வோம். We will just touch. ஆனா டெஸ்டிமனி எப்படி வரும்? The testimony will come. கட்டி கரைந்தது. வாரிகோஸ் வியாதிகள் மறைந்தது. ஹார்ட் அட்டாக் போனது. கண் பார்வை கிடைத்தது. Brain tumor மாறினது. Brain tumor is healed. Eyesight is received. Nervous problem is gone. உங்களை பார்த்து சொல்லுகிறார். Oh Jesus. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். தொட்டாலே போதும். If you touch is enough. ஆமென் சொல்லுங்க. Amen. எத்தனை பேருக்கு சொல்ல போறீங்க? ஆண்டவரே நீ என்னை தொடும் ஆண்டவரே. How many of you can ask, Lord touch me? ஹalleluya.
கொஞ்சம் பேருக்கு தொடுவது இஷ்டம் அல்ல, ஆனால் கர்த்தர் Some நம்மளை people தொட don't விருப்பப்படுகிறார். like God touching them, but God wants ஆவிக்குரிய to touch you. பிரகாரமாய் எல்லாமே இழந்து போயிருக்கிற, எல்லாமே நஷ்டப்பட்டு போயிருக்கிற, எல்லாமே மரித்து போயிருக்கிற, எல்லாமே போயிருக்கிற அந்த பாடையை ஆண்டவர் தொடுகிறார். Spiritually, physically, everything was gone dead. God has gone and touched them and he was raised. ஆமென். இன்றைய கர்த்தர் உங்களை தொட போகிறார். Today God is going to touch you. எத்தனை பேர் How many விசுவாசிக்கிறீங்க? of you believe? கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல வர போகிறது. The power of the Lord is going to touch you. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை வர போகுது. The anointing will come on you. உங்களை அவர் தொட்டால் போதும். If we touch is enough. இந்த பீனியல் கிளைண்ட்ல இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். Middle of the head there's a little அந்த low. இடத்துல தொட்டா If it touch in that place, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே ஊழியக்காரரை தொடும்படி செய்தார். இப்பொழுது கூட ஆண்டவர் உங்களை தொட்டு உங்களுடைய நரம்புகளோடு நாடிகளோடு பேசி உங்களை பலப்படுத்த போகிறார். If we touch the middle of the head, that you will be revived, it says. So God is going to touch you today to revive every nerve system and raise you up. கர்ப்பத்தில் குழந்தை உருவாகும் போது ஹார்ட் தான் ஃபர்ஸ்ட் உருவாகுறதா. When the child is conceived in the womb, the first thing created is heart. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இதயத்தை எனக்கு தான்னு சொல்லி கேட்டார். That's what God said, give me your heart. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? How many of you can understand ஹார்ட்டை what அவர் I தொட say? போகிறார். God is going to touch your heart. கடினமான ஹார்ட்டை தொட போகிறார். God is going to touch the stony heart. வேதனையான ஹார்ட்டை தொட God is போகிறார். going to touch your painful heart. கல்லான ஹார்ட்டை தொட God is போகிறார். going to touch the stony heart. சதையாக அவருக்காக பயன்படுத்த He is going போகிறார். to change you to heart of flesh and use for பைபிளிலே him. சொல்லப்பட்டிருக்கு. He ஓ ரிபா பா 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 பா. ஹalleluya. Thank you brother. Hallelujah. Oh Jesus. பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. In the Bible it says, ஏசாவை ஆண்டவர் தொட்டார். in the Bible it says Asa was touched. ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அந்த ஸ்தோத்திரம் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாவை தொட்டார். He touched the tongue of Asa. 6:7 சொல்லப்பட்டிருக்குது. In 6 and 7. அவருடைய நாவை தொட்டார். He touched his tongue. உங்களை ஆண்டவர் தொட போகிறார். God is going to touch you now. ஹalleluya. எத்தனை பேருக்கு சொல்றது புரிகிறது? How many of you understand? ஒரு வார்த்தை சொன்னால் சுகமாயிருவீங்க. If he says a word, you'll be healed. கரங்களை தட்டி சொல்லுங்க. Just touch your hand and say, தொட போகிறார். God is going to touch my tongue. ஹalleluya. Hallelujah. இதுவரை அசுத்தமான வார்த்தையிலே பேசினேன். Until today I was speaking filth. இதுவரை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தேன். I did the things which is not pleasing God. இதுவரை பலவிதமான பாவங்களை செய்தேன். I was in sin until this moment. இன்றைக்கு நாக்கை தொட்டார். Today if God touched my tongue, நான் நல்லவனாய் மாறிவிட்டேன். I will change like a better person. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you ஆண்டவரே வாயை can தொடு. say, Lord touch my tongue, என் நாவை தொடு. touch my lips? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you can believe கர்த்தர் உங்களை தொட போகிறார். that God can touch உங்களை you? கண்ணை தொட போகிறார். He is going to touch your eyesight. END-ஐ தொட He is போகிறார். going to touch your ENT. உங்களுடைய HDL LDL-ஐ தொட போகிறார். He is going to touch your cholesterol உங்களுடைய level. ஹார்ட்டை தொட He is going போகிறார். to touch your heart. உங்களுடைய லிவர் லங்ஸ்-ஐ He is going to touch your பிரெயினை தொட liver, போகிறார். lungs, every உங்களுடைய internal கிட்னியை தொட organs. போகிறார். He is going to touch your அவர் தொட்டு kidney. உங்களை சுகமாக்க போகிறார். When he touch you'll be உங்களுடைய வாழ்க்கையை healed. தொட போகிறார். Today he is going to touch you. தொட போகிறார். He is going to touch your அவர் nerve தொட்டு உங்களை system. மாற்ற போகிறார். He is going to கரங்களை touch and தட்டி, heal you right. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்த போகிறார். God going to touch you and heal you right now. Hallelujah. Hallelujah. இப்பொழுதும் கூட Oh, Rianda, நான் பார்க்கிறேன் ஒரு 12 பேரு இந்த உள்ளங்காலு இந்த காலு இந்த இடத்துல ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்க. There are 12 people in this place having a pain in your heel, in the middle of the feet, and the muscles behind. Sometimes spinal cord pain, back pain, இப்படிலாம் ரொம்ப அனுபவிக்கிறீங்க. Sometimes you have a back pain or spinal pain. 12 பேர். 12 people are here with the heel. Hallelujah. Just stand up. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. 12 people are there with their heel இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க pain, போகுது. leg pain. ஷாபாகா தாரா. 12 people, 12 are here. இன்றைக்கு
Today, right now, there's going to be a healing. There's going to be a healing. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆண்டவர் சொல்லுகிறார். Amen. God is saying, இந்த இடத்துல உள்ள வேதனை மாறுகிறது. the pain on your heel will be healed. அவர் தொட்டால் போதும். If he touches enough. அவர் உங்களை தொட்டால் If போதும். he touches enough. power. The power. சுகமாக்குகிறார். Or God is healing you right now. God is healing you right now. தொடுகிறார். He is touching your spirit. அவங்களை தொடுகிறார். He is touching a part of the body. He is touching a part of life. Yes. Oh Lord, touch them, Lord. Touch them, Lord. விடுதலை உண்டாகட்டும். Deliverance. Amen. Liberty in the name of Jesus. Jesus. இந்த 12 பேரை நீ வெளிப்படுத்துறீங்கப்பா. Lord, you're showing me 12 people. 12 பேருடைய கால் நரம்புகள் எல்லாம் தொடுங்கப்பா. Lord, touch their nerve system in their legs. ஆண்டவர் தொடுகிறார் இப்பொழுது. God is touching you right now. இப்பொழுது கட்டுகள் உடைக்கப்படுது. God is breaking the bondage right now. அனுபவிங்க. You will experience it, receive it. ஆண்டவர் கால்களை தொடுகிறார். God is touching your leg. உங்களுடைய கைகளை தொடுகிறார். Your hands are touched. உங்களுடைய அந்த வேதனை எடுத்து போடுகிறார். He is taking away your pain. இயேசுவின் நாமத்தினால். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால். In the name of Jesus. Be healed right now. Be healed right now. Oh Jesus. Oh, there's a miracle happening. Miracles taking place. Miracle taking place right now. Oh Father, we thank you, Jesus. Wonderful. பேரை பார்க்கிறேன். 3 people are there. என் வார்த்தையினால் अनेक ஆசீர்வாதத்தை நான் இழந்து போனேன். Because of my word I have lost so much of blessing. அந்த மாதிரி 3 people. எழுந்திருங்க பார்க்கலாம். There are 3 people, because of your word you lost some blessings. இந்த 12 பேர் உட்காராதீங்க. 12 people, please don't sit down. Just stand up. சுகம் பெற்று வர நிக்கணும். Until you receive your healing, please stand. Hallelujah. The 12 people, those who stood now, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறார். 12 people, those who have a leg pain, those who had the leg pain, God is still working on your leg. Please stand. Don't sit down. வாயின் வார்த்தையினால் अनेक ஆசீர்வாதத்தை இழந்து போனேன். There are people, because they speak unwanted words, they lost the blessing. நான் ரொம்ப பேசுறேன் பிரதர். I speak so much. 3 பேரை பார்க்கிறேன். I see 3 people speaking too much. Hallelujah. வாலிப பிள்ளைகளா இருக்கலாம். It can be young people. யாரா இருந்தாலும் சரி. Whoever it is. அந்த 3 பேர் எழுதுங்க. Please stand, the 3 people. வெக்கப்படாதீங்க. You are going to have the blessing, so please stand. Whoever it is, just stand. ஒரு ஆசீர்வாதத்தை மீண்டும் தர போகிறார். God is going to போகிறார். touch your tongue. ஒரு ஆசீர்வாதத்தை தர போகிறார். God is going to touch your tongue and give you a blessing. If he touch, everything will change. ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆமென். Oh yes, இப்பொழுது அவருடைய நாவை தொடுவீராக. Lord, touch their tongue right now. Yes, தொடுகிறார். Oh yes. உடைய கால்களை தொடுகிறார். Thank you, Lord. He is touching your leg. உடைய உள்ளங்காலை தொடுகிறார். He is touching your அந்த வேதனையை மாற்றுகிறார். He is touching, taking away your pain. இயேசுவின் நாமத்தில் வேதனை மாறுகிறது. In the name of Jesus, your pain is going. அந்த நாவை ஆண்டவர் தொடுகிறார். God is touching your tongue. ஒரு அற்புதத்தை செய்கிறார். God is doing a miracle in your life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? விசுவாசிக்கிறவங்க ஸ்தோத்திரம். If you believe, just praise him. Praise him. Hallelujah. Oh, thank you, Lord. Oh, Father, thank you, Jesus. Thank you, Lord. Yes. விடுதலை பெற்றிருக்கிறீங்க. Yes, Lord. Yes. Thank you, Jesus. Hallelujah. Please be seated. Thank you, Jesus. Hallelujah. நாலாவதாக, 4th one. ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் இருந்தாலே போதும். நீர் என்னோடு இருந்தால் போதும். If you stay with me, it's enough. யோவான் 11:21. John 11:21. யோவான் 11:32. 32. இதிலே சொல்லப்பட்டிருக்குது. இதிலே எப்படியாக சொல்லப்பட்டிருக்குது? நீர் இந்த இடத்தில் இருந்திருப்பேயானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டார். If you would have been in this place, my brother would not be died. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? அவர் நம்மளோடு இருக்க வேண்டும். He has to be with us. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? How many of you long to have him with you? மார்ச் மாசத்திலிருந்து from March டிசம்பர் வரையிலும் until December 2025 முழுவதும் whole 25 years. Hallelujah.
ஆமென். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்க போறார். God is going to be with us. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. Oh Lord, we thank you. Hallelujah. God is going to be with us. Hallelujah. Hallelujah. Amen. Amen. டாக்டர் போல் யங்கிச்சோ Paul Youngicho said, அவர் சவுத் கொரியாவிலே இருந்த நாட்களிலே when he was in South Korea, அவர் அவருடைய டிரைவிங் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் சீட்டை யாருமே உட்கார விட மாட்டாராம். அதில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்லி அவங்க மனைவி பிள்ளைகளை பின்னாடி உட்கார வச்சுருவாராம். when he drives the vehicle, he will never allow anyone to sit in the next seat of the driving seat. He says, Holy Spirit is there, everybody sit behind. ஹல்லேலூயா. முதல்ல 3 பேரை வச்சு ஆரம்பிச்சார். We started with 3, அப்புறம் 7 பேர், then 7, 10 பேர், then 10, 100 பேர், 100 people, 1000 பேர், 1,000, 10,000 பேர், 10,000, 1,00,000 பேர். 1 lakh. இன்றைக்கு Today, 25 lakhs people. in that church today, 25 lakhs people. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை முன்வைத்தால் போதும். If you keep Christ in front, அவர் டக 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 டகன்னு எல்லாம் ஓபன் பண்ணி விட்டுருவார். He will open the doors. Hallelujah. சொல்லணும். கோட் அப்படியே உங்க கோட்லயோ சொல்லுங்க. காலரை தூக்கி விட்டு சொல்லு. Hold the collar and say, நோடு கர்த்தர் இருக்கிறார். God is with me. God is with me. என்னை நீங்க கோஆபரேட் பண்ணாம சைலண்டா இருந்தீங்கன்னா நான் வயலண்ட் ஆயிடுவேன். If you become silent, I will become violent. ஹல்லேலூயா. நீங்க இப்படியே உம்மன் இருந்தீங்கன்னா ஆண்டவர் கம்முன்னு போயிடுவாரு. If we are just and God will just go away. ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும். You had to be joyful. என்னோட கர்த்தர் இருக்கிறார். என்னோட கர்த்தர் இருக்கிறார். Just repeat. ஹல்லேலூயா. Hallelujah. பார்த்து சொல்றார் ஆண்டவர். God looked at Moses and said, கானானுக்கு போன்னு சொல்லும்போது when he said go to Canaan, பாமக்கர் நட்டு இருக்குது, எண்ணெய் இருக்குது, பழம் இருக்குது, எல்லாம் there's pomegranate, there was every fruits and oil. போயான்னு சொல்லியாச்சு. When he said go, ஆனா ஆண்டவர் சொன்னா, அவன் சொன்னான், but he said, உமது சமூகம் எனக்கு முன்பாக வர மாட்டாது. if your presence don't come with me, நான் போக மாட்டேன். I will not go. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. Just say it, say it. எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? How many of you like it? ஆண்டோட சமூகத்தை நீங்க விரும்புங்க. The presence, you just long for his presence. எனக்கு இந்த மாதுளம்பழம், மாம்பழம், பேனிச்சம்பழம், எனக்கு இருக்கிற பழங்கள் எல்லாம், பொருட்கள் எல்லாம், எண்ணெய் எல்லாம் எனக்கு வேண்டாம். I don't want pomegranate, I don't want mango, I don't want any of the fruits, but I need you, Lord. ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. Hallelujah. எனக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே. I want you, Lord. I சொல்லுங்க need சொல்லுங்க you, சொல்லுங்க. Lord. Yes, say எல்லாரும் எப்படி போடுச்சு? ஹல்லேலூயா. Say it, I need you, Lord. Hallelujah, I need you, Lord. I need you, Lord. I need you, Lord. எதுவும் எனக்கு வேண்டாம். Without you, I don't need anything, Lord. ஆமென். நம்மளால என்ன செய்வோம்? எனக்கு மினிஸ்ட்ரியில வேலை கிடைச்சாலும் நான் அங்க போயிட்டு நான் அப்படியே தான் உலகத்தோட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. So our people, you know what they say, if I get a job in the ministry, I'll go and be there. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, some people say, உலகத்தோடு போகணும். I had to go with the world. அதுக்கடுத்து சர்ச்சுக்கும் வரணும். At the same time, I had to come to church. சினிமாவும் பார்க்கணும். And I had to watch cinema. சீரியலும் பார்க்கணும். And see, I had to watch serial. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரிகிறது? How many of you understand? என் மீட்டிங்ல ஒரு சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டாங்க. In my meeting, one sister was saved. அவர் ஃபிலிம் ஸ்டார் சிரஞ்சீவியோட ஃபேன்ஸ். He's a fancy of one of the film star. டைரக்டர் ஆக்டருக்கு ஃபோன் செய்யக்கூடியவங்க, பெரிய லீடர். She's a leader. She speaks to the big actors. ஆந்திராவுக்கு அவங்க தான் லீடர். She is the leader for Andhra. என் மீட்டிங்ல வந்தாங்க. She was in my meeting. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. Saved. 3 வருஷம் கழித்து After 3 years, சாட்சி சொன்னாங்க. she was witnessing. ஹalleluya. Hallelujah. பிரதர் மீட்டிங் வந்தேன். I came to brother's meeting. சாட்சியை கேட்டேன். I heard the witness. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I liked it. நான் இப்ப சினிமாக்குள்ள போறது இல்ல. I don't go to cinema. நான் இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டேன். I given up everything. நான் இப்ப ஆண்டவருக்காக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன் அப்படினாங்க. I am living for God and going to church. ஆனா ஒன்னு சொன்னாங்க. But he said one thing. நான் சினிமாவெல்லாம் விட்டுட்டேன். I left cinema. சீரியல் மட்டும் தான் பார்க்கறேன். I just watch serial. நம்மட வாழ்க்கையே ஒரு சீரியல். Our life itself is serial. Then why do you want to watch a serial? எத்தனை பேர் நான் சொல்றது புரிகிறது? How many of you understand what I say? நீங்க சீரியல்லாம் தூக்கி எறிங்க. Just throw the serial off. சினிமாவை தூக்கி எறிங்க. Throw the cinema off. கொஞ்சம் பேருக்கு சினிமா பார்க்க மாட்டாங்க. Some people don't watch cinema. Means பார்க்க மாட்டாங்க. They will not watch serial stories. காமெடி பார்ப்பாங்க. But they'll watch comedy. Hallelujah.
காமெடி பார்ப்பாங்க. They watch comedy. காமெடியா பார்த்து இவங்க ஒரு காமெடியன் ஆயிருவாங்க. They become a comedian. ஆமென். இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand. நம்ம இன்றைக்கு ஆண்டவர் வரணும்னா When God has to come, உலகத்தை எல்லாம் வெறுக்க வேண்டும். we had to forsake the world. உலகத்தை தூக்கி எறிய வேண்டும். We had to throw the world away. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எனக்கு நீர் இருந்தால் போதும். If you are with me, it's enough, Lord. என்னுடைய டாடி ப்ராப்பர்ட்டி My daddy is a prophetic. ஸ்தோத்திரம் இந்தியன் மணி 300 crore இருக்கும். My daddy had a property 3 crore of Indian money. Indian இதுக்காக நான் cash. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். And I left everything and came because எனக்கு ஒரே of ஒரு this. ஆசை. I have ஆண்டவரை நான் பார்க்கணும். I want to see the Lord. ஆண்டவரோடு நான் பேசணும். I want to speak to the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. 303 கோடி தேவர்களை ஆராதிச்சேன். There was 300,000 gods I worshipped. அதெல்லாம் என்னை விடுவிக்கல. That didn't set me free. டிபி ரோகம், காசா நோய், ரத்தமா வாமிட் பண்ணேன். I had tuberculosis. அந்த மாதிரி வியாதியிலிருந்து என்னை ரத்தமா வாமிட் பண்ண என்னை விடுவித்தார் ஆண்டவர். I was vomiting blood. God has set me free. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. எந்த டாக்டருக்கு விடுவிக்க முடியவில்லை. None of the doctor couldn't எந்த set டாக்டருக்கு me. என்னை விடுவிக்க They முடியவில்லை. couldn't heal me. இயேசு கிறிஸ்து என்னை விடுவித்தார். Jesus Christ set me free. எனக்காக என்னோட ரூம் செப்பரேட். I have a separate room. செப்பரேட், பெட் ஷீட் செப்பரேட், Everything is separated. Everything is separated and separate. என்ன Everything யாராவது is பார்க்க separate. வருவாங்கன்னா மூக்குல கச்சிப்பு வச்சு கொண்டு வருவாங்க. If somebody has to come and meet me, they have to cover their face. 40 நாள்ல நான் செத்து போயிரேன்னு சொல்லி டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துருந்தாங்க. Within 40 days I'll die. This doctors have certified. 26வது நாள் 26th day, ஆண்டவர் என்னை தொட்டார். God has touched me. என் நெஞ்சிலும் முதுகிலுமாக என்னை தொட்டார். He has touched my chest and the back. இன்னைக்கு 25 வருஷமாய் நான் Today, வாழ்கிறேன். 25 ஒரு years வியாதியும் I'm இல்லாமல். living without any sickness. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் உங்களை தொடுகிற தெய்வம். God is a touching God. உங்களோடு இருந்தால் போதும். If He stays with you, it's எத்தனை பேர் enough. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe என்னோடு that? இருந்தால் போதும். If He stay with me, it's enough. நீ செய்ய தேவையில்லை. Nothing to do. நீர் என்னோடு இருந்தா போதும். If you stay with me, it's எத்தனை enough. பேர் விசுவாசிக்கிறீங்க? Yes, இந்த வருஷத்துல Lord. ஆண்டவர் உங்களோடு இருக்க போறார். How many of you believe God will be with you this year? ஆண்டவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். He has drawn you in His palm. நான் என்னுடைய 300 கோடி சொத்தையும் விட்டுட்டு வந்தேன். I left 300 crores. இந்த பைபிளை எடுத்துட்டேன். I took this Bible. 6 மாச காலங்கள் 6 months பஸ் ஸ்டாண்ட்ல in the bus stand. நான் தங்கி இருந்தேன். I stayed in the bus stand. என்னுடைய for ஹோட்டல் 6 எது? months. My hotel. ஸ்தோத்திரம். நீங்க சாப்பிட்டு ஒரு 2 இட்லி வேஸ்டா போடுவீங்க இல்லையா? You eat and throw 2 idlis, நீங்க right? சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு போடுவீங்க இல்லையா? You eat and the remaining food with the அந்த ஒரு restaurant. சைடு நாய் ஒரு சைடு எடுத்துக்கிட்டு இருக்கோம். I will eat one side and the dog will eat the other side. அப்படி இருந்த என்னை I was in that condition. இன்னைக்கு 25 தேசங்கள் போகக்கூடிய கிருபையிலே Today ஆண்டவர் தந்தார். 28 nations I am traveling for ministry. அவர் இருந்தால் போதும். If we stay with us, it's enough. பெரிய மிராக்கிள் நடக்கும். He will do a great miracle. சொல்லுங்க. அவர் உங்களோடு கூட இருக்க போறார். If he is with us, there will be a great miracle. அஞ்சாவது சொல்லப்பட்டிருக்குது. The fifth one. லூக்கா 23:39. Luke 23:39. அதிலே சொல்லப்பட்டிருக்குது. It நீ says, நினைத்தால் போதும். if you think about me, it's enough. ஆமென். 23:39. 23:39. ஹalleluya. 23:42. 23:42. நீர் நினைத்தால் போதும். If thought of him is enough. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? How many of you understand what I'm ஆண்டவரே speaking? நீ நினைத்தாலே போதும். If you have a thought of me, it's enough. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? ஆண்டவரே சொல்லுங்க. Just tell எனக்கு the இந்த Lord. உலகத்துல எல்லாம் வேண்டாம். I don't want anything in this world. உங்களுடைய மைண்ட்ல என்ன ஏத்திக்கிறங்க ஐயா. Just put me in your mind. ஆண்டவருடைய மைண்ட்ல In his mind, in the Lord's mind. 2TP 3TP 5TP எல்லாம் இருக்குது. He has 2 TB, 3 TB, 5 மெமரி TB. நிறைய இருக்குது. He has lot of memory. ஹalleluya. Hallelujah. ஒன்னு நினைச்சாலே போதும். If we think about it, it's enough. சொல்லுங்க. உங்களை அப்படியே தூக்கி அவங்களை அழுத்துவா. Just say it. He will lift you up. நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும், How much ever you earn, இந்த குவைட் எல்லாம் உங்க கையில இருந்தாலும், even the whole Kuwait is in your hand. ஹalleluya. ஆமென். Amen. நீங்க தான் ஒண்ணா நம்பர் அழகுள்ளவர்களா இருந்தாலும், Even you are the number 1 beauty queen. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஞானம் இருந்தாலும், Even you have the wisdom to control the whole world. செத்து போனா, If you die, மீன் செத்து போனா குழம்பு வைக்கலாம். if fish died, you can make curry.
ஹalleluya. நண்டு கருவாடு கணவாய் செத்து போனா ஏதாவது வைக்கலாம். If crabs, prawns died, you can do something. மாடு செத்து போனா தோலை ஒரு ட்ரம் டன் டன் அடிக்கலாம். If the cow died, you can use the skin. நீ செத்து போனா If you die, ஒண்ணு கூட உதவுமா? it cannot be used for anything. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. Just understand. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, How much we earn. கடைசியா கொண்டு போறது என்ன தெரியுமா? You know, finally, what is carries you? மூக்குல 2 பஞ்சை வைப்பாங்க. There will be 2 cotton on your nose. 4 wood 4 wooden panel. 4 பலகை 2 பஞ்சு டண்டனக்கா டனக்குனக்கா. 2 cotton, 4 panels and done. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. ஆமென். The relations will be under the coffin, nothing else. If you don't earn anything, just earn the presence of the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? How many of you like? அப்படியே எழுந்திருப்போமா? Shall we all உங்களை stand? ஆண்டவர் மாற்ற போகிறார். God is going to change you. ஆண்டவரே நீ நினைத்தால் போதும். If you think it's enough. என் உயிர் வாழும். My life. எத்தனை பேர் ஆண்டவருக்காக நான் I will எழும்பணும்னு have விரும்புறீங்க? life. How many of you wanted to stand for God? நான் சொன்னவங்க அப்படியே முன்னாடி வாருங்க. The one that I call, அந்த come front 12 members please. அப்படியே முன்னாடி The வாருங்க. 12 people that I call, please come அதுக்கு front. அடுத்து 3 பேர் வார்த்தையினால சில The ஆசீர்வாதங்களை 3 இழந்துட்டீங்க. people lost the blessing because of your word. Please come. ஒரு கார்டு ப்ராப்ளத்துல இருக்கீங்க. கார்டு You have a problem with the card. கார்டு ப்ராப்ளமா? IC or some bank card or card. Some card problem. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். God is going to do some miracle today. இன்றைக்கு அப்படிப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. If நான் சொல்ல தயவு செய்து முன்னாடி the வாருங்க. things prophet is speaking, just put your hands up or come front. சூரா அன்னுடைய வல்லமையான கரம் இறங்க card போகுது. problem, please come. Hallelujah. The power is going to manifest now. வெளிநாடு போக நீங்க ட்ரை பண்றீங்க, தடையா இருக்குது. அப்படிப்பட்டவங்க இருக்கீங்க. There are some people wanted to travel to foreign country. There's some obstacle you couldn't. Hallelujah. தயவு செய்து முன்னாடி வாருங்க. Come front. உங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. You just lift your hands. நான் சொந்தமாக ஒன்று சொல்லவில்லை. I am not saying anything out of my own. ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். God is speaking to me. நீங்க விடுதலை ஆகிறதுக்கு ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தை சொன்னால் போதும். If God speak a word, it's enough for you to have a நான் யாரையும் liberty. தொட போவதில்லை. I'm not going to touch any of you. இயேசு உங்களை தொட போகிறார். Jesus is going to touch you. சொல்லுங்க ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும். If you say, just ask Lord, say a word to me. நீர் என்னை தொடும். Lord, touch me. நீர் என்னோடு இரும். You be with me. நீர் என்னை நினைத்து பாரும். Just think about me. Hallelujah. சொல்லுங்க. Just say it. Just say it. Hallelujah. Hallelujah. Oh, Jesus. Yes, today. Yes. Hallelujah. Yes, Lord. இப்பொழுது ஒரு வல்லம் இறங்கி வருகிறது. The power is coming down. இப்பொழுது தேவனுடைய கிருபை இறங்குகிறது. The grace is coming down. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லம் இறங்குகிறது. The power of the Lord is coming down. இப்பொழுது எல்லா போராட்டங்களும் மாறுகிறது. Every struggle is getting over. ஒரு எதிர்காலத்திற்காக காத்திருக்கிற 3 பேர். There are 3 people expecting future. அப்படிப்பட்டவங்க முன்னாடி வாருங்க. Some future blessing of future. இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு மிராக்கிள் ஆண்டவர் செய்ய போறார். Today God is going to do a miracle in this year. அப்படிப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. Just lift your hands up. Hallelujah. 3 பேர். There are 3 people. Hallelujah. ஆவியான வல்லம் இறங்கி வர போகுது. ஆவியான வல்லம் இறங்கி வர போகுது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர போகிறார். ஓ ரபபபபப சந்தரகதரிகலரா. Yes master. Hallelujah. Oh Lord, தேவனுடைய வல்லமையான பிரசன்னம் இறங்கி வர போகுது. Oh thank you Lord. Thank you Jesus. The power of the Lord is going to come down. வாலிப தம்பி தங்கச்சிகள், young people, நீங்க தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் ஆசை இருக்குது, நான் கஷ்டப்படுவேன்னு பயம் இருக்குது. ஆனா இந்த வேளையில நீங்க ஆண்டவருக்காக நீங்க பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய தாகமா இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சிலரை நான் பார்க்கிறேன். There are some people, the young people, young boys and girls, wanted to do some ministry to the Lord, but you have a fear to commit your life. But God is looking at you. He wants us to do. If those type of people, please come front. Young people, those who want to do anything for Lord, if you have a fear, just come front.
You'll do. God will use you பெரிய mightily. அற்புதங்கள் நடக்க போகுது. God is going to do mightily. ஹalleluya. வாங்க வாங்க முன்னாடி ஓடி வாருங்க. Come, come. God is speaking to you, விசேஷமா- young people. ஐயா 4 பேரை நான் பார்க்கிறேன். I see 4 people, those who wanted to do ministry, but you have some kind of Amen, fear, amen, some amen. kind of negative thoughts. Please come front. Come, commit your life. God will use you mightily. வெக்கப்படாதீங்க வெக்கப்படாதீங்க. Please நான் come. சொந்தமாக ஒன்று Please சொல்வதில்லை. come. இந்த இடத்துல முழங்கால் படிடுங்க. Just kneel down. தாராபா Just kneel சந்தாரா. down. எஸ் இன்னும் Just there. இன்னும் இருக்கிறீங்க, There are more brothers. people. Please come. பதே என்ன இருக்கிறீங்க There are வாங்க. boys. There are boys to do ministry to the Lord. Come front. தேவனுக்காக நீங்க எழும்பி பிரகாசிக்க போறீங்க. You are going to stand for God. ஹalleluya. Come, come, தேவனுடைய come. வல்லமை உங்கள் மேல இறங்க போகுது. Come, the power is going to come down on you. யாரு வேடிக்கை பார்க்காதீங்க. You don't look around. யார் அந்த சைடு இந்த சைடு பார்க்காதீங்க. Don't look here and there. ஆண்டவரை மட்டும் பாருங்க. Just look up to the Lord. ஆண்டவர் Come, உங்களுக்கு darling, காரியத்தை come, செய்ய come, போறார். come. விடுதலை செய்ய போறார். God is going to set you free right now. ஹalleluya. தேவனுக்காக எழும்ப போறீங்க. You're going to stand up for God. தேவன் மேல இறங்குகிறது. The power of the Lord will come down on you. பிரதர் தேவன் உங்களை தேவனுடைய ஊழியத்திற்காக உங்களை அழைக்கிறார். நீங்க நினைச்சிருக்கீங்களா? தேவனுடைய ஊழியம் வல்லமையான ஊழியத்தை செய்ய போறீங்க. God is going to use, I don't know, one of you, and he says, will you ready to ப்ளீஸ் do கம். முன்னாடி வந்து முழங்கால் படிடுங்க. that? Just come front. If you are really having a heart to the உங்கள் மேல ministry, ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்க that போகுது. the fire is going to come on you. இந்த இடத்துல லாஸ்ட்ல இருக்கிற அருமையான சிஸ்டர் வாங்க முன்னாடி வாருங்க. This last one. ஆண்டவருடைய One of செவரோடு you செவரோடு is இருக்கு. calling. The with தேவனுடைய வல்லம் முன்னாடி just வாருங்க முன்னாடி standing வாருங்க. next to the wall. எஸ் பா 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 பா. இன்னும் இருக்கிறீங்க இன்னும் ஒரு ஆள் ஓடி வாருங்க. If you are கர்த்தருடைய having a வல்லமை thirst, உங்கள் if மேல you are இறங்க having a போகுது. desire, தேவனுடைய அபிஷேக கரம் உங்கள் மேல இறங்குகிறது. the anointing is coming on you. ஒரு ஆளை பார்க்கிறேன். I see a person. ரொம்ப கிட்னி ப்ராப்ளத்தோட கிட்னி ஸ்டோனோட இருக்கிறீங்க. You have a kidney problem with a kidney stone. இப்பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். God is going to do some miracle in your life. இந்த நிமிஷத்துல ஒரு அற்புதத்தை செய்ய போறார். God is going to do some miracle in your அப்படிப்பட்டவங்க life. தயவு செய்து முன்னாடி வாருங்க. உங்க Please கரங்களை come உயர்த்தி front. காட்டுங்க. Please come front. இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்ய God போகிறார். is going to do some miracle in your life. இப்பொழுது அதிசயமான காரியத்தை செய்ய God போறார். is going to do miracle in your எல்லா life. கட்டுகளை உடைக்கிறார். God is breaking every bondage. எல்லா போராட்டத்தை அழிக்கிறார். He is destroying ஒரு விடுதலை every வருகிறது. deliverance, ஒரு freedom is விடுதலை coming. வருகிறது. Freedom is coming. ஒரு விடுதலை வருகிறது. Freedom is coming. பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை Just பார்க்கிறார். receive it. நீங்க உங்க ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. Just open your spiritual eye and ஆண்டவரே see. ஒரு வார்த்தை சொல்லுமா ஐயா. Lord, speak to me a word. ஒரு வார்த்தை சொல்லுமா ஆண்டவரே. Speak to me a word. ஆவியானவரே. Holy Spirit. எல்லாரும் சொல்லுவோமா. Lord. என்னோட பாவத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு. Lord, look at my sin and say a word. ஸ்டாப் ஆகட்டும் என்று சொல்லு. நிறுத்தும் என்று சொல்லு. Lord, say a word to stop. இதோட பாவம் நிக்கட்டும். The nature of the sin shall stop இதோட today. அக்கிரமம் நிக்கட்டும். Today, then our wickedness may stop. இதோட என்னோட வாயின் வார்த்தைகள் நிக்கட்டும். Today, my word in my mouth may change. பிரகாசிக்க வேண்டும். I want to shine for you, Lord. ஹalleluya. இனிமே ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying, நான் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் பிரதர். I wanted to have a liberty in my life, a freedom in my life. அப்படி சொல்றவங்க, Those who say that, குடும்பத்துல கொஞ்சம் ப்ராப்ளத்தோட இருக்கிறவங்க, those who have a problem in your family, குழந்தை இல்லாம இருக்கிறவங்க, the sin of a children, ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். God is showing me. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். God is going to do a miracle. அப்படிப்பட்டவங்களோட கரங்களை உயர்த்தி காட்டுங்க. Just lift your hands and show me. ஹalleluya. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல இறங்க போகுது. The power is அந்த going to கட்டுகளை come. ஆண்டவர் உடைக்கிறார். God is breaking the curses. ஹalleluya. 3 பேரை பார்க்கிறேன் தைராய்டு ப்ராப்ளம். There are 3 people here with thyroid problems. இதனால உங்களுக்கு சரீரத்தில் எவ்வளவு வேதனைகள் அனுபவிக்கிறீங்க. Because of that you have a problem in your pain. அந்த தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. Those who having thyroid problem, just show. ஹalleluya. இன்னொரு ஆள் இருக்கீங்க 3 பேர். There are 3 people thyroid problem. Thank you. Amen. 1 2 3. அந்த 3 பேரை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். God is touching you right now to heal you. இப்பொழுது ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். God is healing you right now. இப்பொழுது ஆண்டவர் விடுவிக்கிறார். God is setting you free right நீங்க வேற now. ஒண்ணும் சொல்ல வேண்டாம். Nothing else you speak. ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா. Just say, Lord, touch me. என்னை ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. Just say a word to me, Lord. என்னை பாருங்கப்பா. Just look at me, Lord. என் வாழ்க்கையை மாற்றுங்க ராஜா. Change my life, oh Lord. ஒப்பு கொடுங்க. Just commit அழுகிறவங்க அழுது ஒப்பு கொடுங்க.
Just cry out to the Lord and commit அழுது your ஆண்டவர்ட்ட life. ஒப்பு கொடுங்க பிரதர். Just commit your life to the Lord. உங்கள் மேல ஒரு வல்லமை இறங்குது. There's a power is coming down on you. ஹalleluya. Labashabaria karanda sikati arialaro. உங்கள் மேல ஒரு வல்லமை இறங்குது. Father, we thank you, Lord. வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. Orianda rabashianti ariya makabaria. பார்க்காதீங்க. Don't look at here and there. ஆண்டவரை மட்டும் பாருங்க. Just look up to the Lord. அப்பான்னு சொல்லுங்க. Just say, Father. அப்பா. Appa, Father. ராஜா. Lord. தெய்வமே. Lord. ஒரு அற்புதம் செய்ய. Do a miracle in my life. இப்போதே கட்டுகள் உடைகிறது. Cry out to the Lord. உடைகிறது. Just break இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. Break in the name of Jesus. Hallelujah, hallelujah. Amen ஆண்டவரே. Oh Father, I thank you, Jesus. Amen ஆண்டவரே. கடன் பாரத்தினால் நான் கொஞ்சம் வேதனையோடு காணப்படுகிறேன். சாகலாம் என்று கூட நினைத்தேன். Because of my loan, ஆனால் கர்த்தர் என்னை தடுத்து நிறுத்தினார் என்று சொல்றவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக 9 மாசத்துக்குள் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார். There's a person with people with a loan problem. Many times you have said that I will end my life because of this loan. Hallelujah. God is saying within 9 months your loan problem will be settled. அப்படிப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. If you are there, just lift your hands up. இதனால எவ்வளவு குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள். Because of that there is so much problem in your family. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். God is looking at you. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். God is looking at you. இயேசு சொல்லுங்க, உங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. Say Jesus. அப்படிப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. If you have a loan, lift your hands and say Lord. வாங்க முன்னாடி வாங்க சார், முன்னாடி வாங்க சார். Come front. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார். God is going to do a miracle. Come front. பா முன்னாடி வாங்க சார். If you have a loan, please come front. வாங்க முன்னாடி வாங்க சார். Thank you Jesus. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை செய்ய போறார். God is going to touch you. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறார். God is going to touch you and do a miracle in your life. எல்லா கட்டுகளை ஆண்டவர் உடைக்கிறார். Every burden, every bandage is breaking. எல்லா வியாதிகளை அழிக்கிறார். Every sickness is getting healed. எல்லா போராட்டத்தை அழிக்கிறார். Every battle is going to end. ஜெபிக்க போறோம். We are going to pray right now. உங்களுக்கு எந்த நேரத்துல வியாதி இருக்குதோ, wherever you have sickness, அந்த இடத்துல கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. Yes, lay your hands there. ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குகிறார். The spirit of the Lord is coming down on you. ஆவியானவரை பாருங்க. Just look at the Lord. இப்பொழுது கட்டுகள் உடைகிறது. The bandages are breaking. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வல்லமை இறங்குகிறது. There's a power coming ஒரு down. வல்லமை இறங்குகிறது. There's a power coming down. கட்டுகள் உடைகிறது. The bandages are breaking. சில நிக்க முடியாத ஒரு அபிஷேகத்தால் you couldn't stand. நிறைக்கப்பட போறீங்க. Because you're going to be touched. அப்படிப்பட்டவங்க முன்னாடி வந்து முழங்கால் படிடுங்க. That's about people, please come. If you feel the touch of the Lord, come front, please. Just come front. Kneel down, come front. நிக்க முடியாதவங்க, you couldn't stand. ஒரு வல்லமை இறங்குகிறது. There's a power is coming down. சந்தர புரிவீர பலரபா. விடுதலை இறங்குவதாக. விடுதலை இறங்குவதாக. Freedom. Glory to God. Freedom. ஆமென் ஆண்டவரே. ஆச்சரியமான காரியத்தை செய்யும். Oh Lord, do a miracle. ஆச்சரியமான காரியத்தை செய்யும். Oh miracle. ஆச்சரியமான காரியத்தை செய்யும். Oh Lord, ஆச்சரியமான காரியத்தை செய்யும். விடுதலையின் காரியத்தை செய்யும். Oh Jesus. அவருடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே. Lord, wipe away the tears. வியாதிகளை மாற்று. Heal the sick. அந்த கால் வியாதியை, முழங்கால் வியாதியை, நடு வியாதியை மாற்றும் ஆண்டவரே. Lord, knee pain, heel pain, muscle pain be healed. அந்த ஹார்ட்ல இருக்க வியாதிகளை மாற்றும் அப்பா. Let the heart disease be healed. கிட்னில இருக்க ப்ராப்ளத்தை மாற்றுங்க அப்பா. Be healed. இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. Let there be healing right now. எந்தெந்த வியாதியோடு இருக்கிறார்களோ, everyone those who are sick, அது இப்பொழுதே சுகமாவட்டும். Let there be healing in the name of Jesus. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. We thank you what you have done. தேவன் நம்ம எல்லாரையும் சுகப்படுத்தி இருக்கிறார். அதுக்காக ரெண்டு கரங்களை உயர்த்தி just lift your hands. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். Just give praise to the Lord. ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். God has set you free. வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். He has touched each and every one of you. எத்தனை பேர் விசுவாசிச்சிருக்கீங்க? How many of you really believe? உங்களுடைய வரங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. Just lift your right hand. நான் என்ன வார்த்தைகளை சொல்லி கூப்பிட்டேனோ, என்ன வியாதிக்காக ஜெபித்தனோ, அத்தனை வியாதியும் சுகமாயிருக்கிறது. Whatever the revelation that has given to me that I spoke, நான் சுகமாக்குறவன் அல்ல, those problems is உங்களை சுகமாக்குறவர். It's not me, Jesus has healed you. ஆமென். Amen. உங்களை செக் பண்ணி பாருங்க. You check yourself. அந்த வியாதி தைராய்டு போயிருக்குது.
Thyroid அந்த is சுகர் gone. போயிருக்குது. Sugar may அந்த gone. ஹார்ட் ப்ராப்ளம் போயிருக்குது. Heart problem அந்த may be கால் gone. பிளட்டர்ல உள்ள ப்ராப்ளம் போயிருக்குது. Maybe அந்த பிசிஓடி ப்ராப்ளம் போயிருக்குது. every ஹalleluya. எல்லா வியாதிகளும் மாறி இருக்கிறது. அந்த கிட்னில உள்ள ப்ராப்ளம் மாறி இருக்குது. kidney problem. உங்க வெளிநாட்டு யாத்திரையை தெய்வம் ஆசீர்வதிச்சிருக்கிறார். The foreign உங்க travel is கடனை blessed. மாற்றி இருக்கிறார். God has set உங்களுக்கு ஒரு your அற்புதம் debts. செஞ்சிருக்கிறார். God has done a miracle. உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். He has anointed you. செய்ய போறீர்கள். Whatever you're going to do, ஆமென். நீங்க செக் பண்ணி விசுவாசிங்க. just check. விசுவாசித்தால் மட்டும் போதும். Check and believe. ஆமென். Just believe. நான் சுகமாய் இருக்கிறேன். என்னோடு கூட பேசினார். என்னோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். நான் நம்புறேன்னு சொல்றவங்க நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்காக நான் மீண்டும் ஜெபிப்பேன். அந்த வியாதி இனிமேல் வரவே வராது. If you feel the healing, if you think God spoke to you or touched you, anointed you, you were convinced out of what I spoke, just come front, say a witness, a word. I'll pray for you again. This type of trouble will never come again. So in a way he is asking you to come and witness whatever he called. Let me the first one. Last 2 months I was in a vacation and I was driving a lot, and there are times when I am driving long distance. Even sister, I never tell her I couldn't take my foot out and I couldn't put my feet on this thing, and God has touched me. Amen. Amen. Hallelujah. Amen. நம்ம பாஸ்டர்களுக்காக நம்ம ஒரு வார்த்தை ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை நீட்டிக்கொள்வோம். உன்னதமான ஒரு அப்போஸ்தலன், பெரிய உன்னதமான உலகத்தை கலக்கிற ஒரு ஊழியக்காரர். அவரை தேவ ஆசீர்வதிங்கப்பா. தீர்க்க ஆயுசு கொடுங்க ராஜா. தங்கமே முது பிள்ளைய முது உள்ளங்கையில ஏந்தி கொள்ளுங்கப்பா. பலப்படுத்துங்க ராஜா. இனியும் அநேக பேரை எழுப்பக்கூடிய ஒரு அப்போஸ்தலனாய், உலகத்தை கலக்கிற அப்போஸ்தலனாய் தெய்வமே இனியும் ஹல்லேலூயா வளம் வர உதவி செய்யும். தடைகளை மாற்றும். அவருடைய கிட்னி, ஹார்ட், லிவர், லங்ஸ், ஐபால், அவருடைய பிரெயின், அவருடைய எல்லா அவயங்களையும் இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். අවුරුද්ද කාලයක් තුල මට තයිරෝඩ් තිබුණා. ඊට පස්සේ මේ තයිරෝඩ් නිසා කැස් මේ කකුල් වල අමාරු විටිමිට ආවා. ඊට පස්සේ ડોක්ටර්ස්ලා 3 දෙනෙක් ළඟට ගියා. මම අපේ මහත්තයාට කිව්වා අද අනිවාර්යෙන් හාස්කමක් වෙන්න ඕන කියලා. මොකද ඒක මට හරි කරදරයක් මේ කැස් තයිරෝඩ් මේ විටින් විට මේ අමාරු වෙන එක. අද දෙවියන් වහන්සේ මාව සුව කරා කියලා මම විශ්වාස කරනවා. දෙවියන් වහන්සේ මට කතා කරා. I had a thyroid problem for 3 years, and because due to the thyroid problem I had a very bad cough and muscles pain and all. God has touched me today. I believe that I am completely. Lord, touch and heal. Knee, he everything. In the name of Jesus, let there be a miracle from head to toes. Let there be a complete healing. In the name of Jesus, amen. கலிலே நான் ஆக்சிடென்ட் ஆகி காலில் வெடிப்பு, இடுப்பில் வெடிப்பு வந்திருந்துச்சு. அந்த நேரம் டாக்டர் சொன்னாங்க உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனாலும் நான் தேவனை விசுவாசி, தேவனே என்னை நீர் சுகமாக்க வல்லவர், எனக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை. அதேபோல் திரும்பவும் என்னையை ஸ்கேன் பண்ணிவிட்டு டாக்டர் வந்து சொன்னார் தேவையில்லை சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கால் வருத்தமாக தான் இருந்துச்சு, நடக்க முடியாது. அப்போ இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு வரணும்னு ஒரு முடிவில் இருந்து வந்தேன். நடந்து சரியான வேதனையில் வந்து, ஆனால் இப்போ ஜெபிக்கிற நேரம் அந்த வேதனை என்னை விட்டு. ஆமென். விடுதலை கொடுங்கப்பா. உன் சாட்சியாக நிறுத்துங்க. எலும்புகள் நரம்புகள் எல்லாம் ஜாயின் ஆகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில். இனி ஆபரேஷனே இல்லாமல், no more operation in the name of Jesus. அற்புதம் செய்ததுக்காக நன்றி. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பெரிய சாட்சியாக நிறுத்துவார். இனி ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க. ஒரு ஸ்திரமாக இந்த இடத்துல அதிகமாய் தேவனுக்காக சபையில் நின்று வரும்போது ஸ்தோத்திர 21 வாரத்துக்குள்ளாக பெரிய மிராக்கிள் குடும்பத்தில் செய்ய போறார். ආමේන්. මගේ නහරවල ගොඩක් වේදනාවක් තිබුණා. සෑහෙන කාලයක් තුල ස්වාමීන් වහන්සේ මේ මොහොතේ මා ස්පර්ශ කළා. උනාත් මා සුව කරපු නිසා මාණික වරක් උනාසත කරනවා. ஆமென். பாஸ்டருக்காக ஆண்டவரே, பாஸ்டர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய கால் வேதனை எல்லாம் மாற்றினீங்களே, சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. இனி வல்லமை எடுத்து போஜனப்படுத்துங்க ஆண்டவரே. என்னில் இருக்கிற வரங்களை ரிலீஸ் பண்ணுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. சுகமளிக்கிற வல்லமை, தீர்க்க தரிசன வல்லமை, 9 கிருபை வரங்கள் இறங்கட்டும்.
இயேசுவின் நாமத்தில் දෙවියන් වහන්සේට ප්‍රශංසාව මම මේ එනකොට මම විශේෂයෙන් ආවේ දෙවියන් වහන්සේ යම් කිසි හාස්කමක් කරයි කියලා මම ඊයේ සති තුනක ඉඳලා මගේ back pain and මගේ stomach's down so I do continue this pain is so coming here sitting also is a pain but now God is touching I know it's 100% is going is touching is healing சம்பூர்ண விடுதலை the hernia problem Complete எல்லாவித கட்டுகளும் டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணாதபடிக்கு சுகத்தை கொடுங்கப்பா Let him be complete healing. தீர்க்காயுசு கொடுங்கப்பா Yes. ஹalleluya ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு God is saying to you, பேப்பர் சம்பந்தமான ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போறார் there is some document problem he is going to settle. thank you jesus ஒரு பேப்பர்ல ஆண்டவர் சிக்னேச்சர் போடுறதுக்காக I see a signature is falling into your document. அற்புதம் செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் God is going to do a miracle. ஆமா வாங்க வாங்க ஒரு வார்த்தை நான் கடந்த 10 வருஷமாக தைராய்டினால் அவதிப்படுறேன். நாளைக்கு கூட எனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. இன்றைக்கி பாஸ்டர் ஜெபம் பண்ணுற நேரம் நான் கர்த்தருடைய தொடுதலை உணர்ந்து நான் நம்புகிறேன் கர்த்தர் என்னை முற்றுமாக குணப்படுத்தியிருப்பார். ஆமென் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா Oh Lord, ஒரு மகள் ராஜா Amen. ஆமென் ஆண்டவரே ஆபரேஷன் இல்லாதபடி ட்ரீட்மென்ட் இல்லாதபடி ஆண்டவரே பர்மனன்ட் ட்ரீட்மென்ட் ஐ நீட் மாற்றும் ஆண்டவரே அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமென் 10 years she had a வாங்க 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 thyroids and she felt today ஒருத்தரா God வாங்க. has touched her. ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தர் நாமத்துக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமாக இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு காலில் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு வர முடியாமல் இருந்துச்சு ஆனால் நேற்று தினத்துலேருந்து 22ஆம் தேதி ஏதோ ஒன்று நடக்க போகுது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு மனசில் ஒரு உறுதியாக இருந்துச்சு அப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் தடையாக இருந்தது இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வரும்போதும் இப்போ பாஸ்டர் நீங்கள் ஜெபிக்கும்போது எனக்கு வெளிநாட்டு விஷயம் பாரம் கொடுத்துருக்குறேன் என்னை வாய்ப்பு கிட்ட போகிறதுக்கு அதுவும் சரி வரும் ஆண்டவர் அற்புதமாய் விடுதலை கொடுக்கிறார் Thank you Lord. ஆண்டவரே அந்த வெளிநாட்டு பயணத்தை ஆசீர்வதியும் தடைகளை மாற்றும் அவருடைய நீ பெயினை மாற்றும் ஆண்டவரே ஹில் பெயினை மாற்றும் எல்லா கட்டுகளை உடைத்து போடும் எல்லாவித சாத்தானி ஆயுதங்கள் வாய்க்காதபடி போகும் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவருக்காய் ஹalleluya ஊழியத்துக்காக ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய காரியத்தை வாக்கிய பண்ணுவார் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமென் வாங்க சுகம் பெற்றவங்க நீ பெயின் உள்ளவங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்கள வாங்க தயவுசெய்து வாங்க Knee pain, leg pain, those who are set, please come. මට දුව හම්බෙන්න හිටපු කාලේ නම් මට හරියටම මෙතන පේනින් මට ගොඩක් Since my daughter is delivered, I had a knee pain. මට ගොඩක් වෙලා හිටගෙන ඉන්න බෑ මම විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේ අද මාව සුව කරා කියලා. சுகத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆச்சரியமான காரியத்தை செய்யும் Amen. விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி Yes. ஆண்டவரே ஸ்தோத்திரம் முழங்கால் இடுப்பு அந்த ஹீல் பிளேஸ் எல்லாம் நீ சுகப்படுத்துறதுக்காக நன்றி Oh Jesus. Amen. இன்னும் வாங்க சுகம் மாட்டாங்க Amen. ஓகே Also heal, please come. அநேக பேரை சுகப்படுத்தி இருக்கிறார் God has touched, I know God has touched many. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஒரு மாதம் 2 மாதமாக எனக்கு சரியான இந்த பாதம் வலி நினச்சி நடக்க இயலாது மிச்ச நேரம் நின்று கொண்டு இருக்கேன் நான் நம்புகிறேன் கட்டாயமாக கர்த்தர் இப்போ விடுதலை ஆயிருக்கீங்க விடுதலை ஆயிருக்கீங்களா ஆமாம் வாங்க ஆண்டவரே அருமையான சிஸ்டருடைய அந்த பாத வலியை சுகப்படுத்தியிருக்கீங்கப்பா ஸ்தோத்திரம் நிரந்தர சுகத்தை தாருங்க ஹalleluya விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் Amen. ஹalleluya அற்புதம் செஞ்சதுக்காக ஸ்தோத்திரம் இனி சரீரத்துல என்னென்ன வியாதி இருக்குதோ அதெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆமென் இல்லாவிட்டால் தேவன் நாம அவமானப்பட்டு போவோம் சொல்லுங்க சிஸ்டர் For the past few months I've been feeling so much of pain because I walk to work and from work also. So I believe that God will heal me. Amen. தெய்வமே அற்புதம் செய்யும் ஆண்டவரே சுகப்படுத்தும் ஆண்டவரே நிரந்தர சுகத்தை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமென்